2025 இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இன்றைக்கு ராசி பலன்கள், கோச்சாரத்தில் வரக்கூடிய ராசி பலன்கள் 12 ராசிக்கு, மேச ராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் இன்றைக்கு ராசி பலன்கள் இருக்கிறது. எல்லாரும் கேட்டு கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. ராசி பலன்கள் பார்த்து எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பட்டன் அழுத்துங்க. உங்களுக்கு எது வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க கீழே கமெண்ட்ல. நான் அதை கண்டிப்பா திருத்திக்கிறேன். என்ன தப்பு இருக்கோ திருத்தி உங்களுக்கு நல்ல வீடியோ கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது மாதிரி டெய்லி என்னுடைய வீடியோ பாருங்க. அதனால இப்போ வீடியோவுக்கு போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் காலபூச ராசிக்கு முதல் ராசியாகிய மேச ராசியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். மேச ராசிக்கு 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பதால், சனி 10ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும், நல்ல வருமானங்கள் இருக்கும். அதே நேரத்தில் 3-6 கூடியவன் 12ஆம் இருப்பதால் சற்று உடல்நலம் பாதிக்கும், சற்று ஆஸ்பத்திரி செலவுகள் ஏற்படும். அதற்கு பிறகு வரக்கூடிய சுக்கிரன் 2-7ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் ஆரம்பிக்கும். அதனால விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது. அதற்கு பிறகு ராகு 12ஆம் இடத்தில் இருப்பதால் விரய செலவுகள் அதிகரிக்கும், திடீர் பயணங்கள் ஆரம்பிக்கும். அதனால கவனமாக செல்லவும். ரிஷபராசிக்குள்ள ராசி பலன்கள். ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பதால் மிகப்பெரிய யோகம். 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் வைப்பதால் 9 கூடியவன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் தன் பூர்வீகத்தில் அப்பாவுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும். அது இல்லாமல் வேலை வாய்ப்புகள் மாற்றங்கள் கிடைக்கும். 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு திடீர் என்று யோகங்கள் கிடைக்கும். அது இல்லாமல் 11ஆம் அதிபதி உங்களுடைய லக்னத்தில் இருப்பதால் உங்களுக்கு குரு லக்னத்தில் இருப்பதால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதற்கு பிறகு 2-5ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறது. 1-6 கூடியவன் 11ஆம் இடத்தில் இருக்கிறது. அதற்கு பிறகு சந்திரன் 11ஆம் இடத்தில், ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். திடீர் பண வரவு வரும், திடீர் வேலை வாய்ப்புகளில் மாற்றங்கள் ஏற்படும். அதனால ரிஷபராசிக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரம். அதனால அனுபவிங்கள். நன்றி. மிதுன ராசிக்கு உள்ள ராசி பலன்கள். அதாவது உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பதால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். காரணம் கேட்டால் 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். குடும்பத்தில் சுப செலவுகள், குடும்ப மகிழ்ச்சியான ஒரு இதா இருக்கும். 1-4 கூடியவன் 10ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம். காரணம் கேட்டால் பேங்க்ல லோன் எடுப்பது, வண்டி வாங்குவது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவது, வீட்டில் நடக்கக்கூடிய வேலைகள், பெயிண்ட் அடிப்பது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த வாரத்துல செய்யலாம். அது மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கு. 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பதால் இது மிகப்பெரிய ஒரு தைரியமாக ஒரு வேலையை செய்யலாம். அதற்கு பிறகு 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் கொஞ்சம் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும். அதனால கவனமாக செல்லவும். அதற்கு பிறகு 10ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், சந்திரன், ராகு இருப்பது மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புகளை, நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு ஒரு யோகம் இருக்கு. அதற்கு பிறகு 9ஆம் இடத்தில் சனியும் சூரியன் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். காரணம் கேட்டா 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கு. வேலையில் திடீர்னு ஒரு மாற்றங்கள் ஏற்படும், திடீர் பயணங்கள் ஏற்படும். அதனால போயிட்டு வருவது ரொம்பவும் நல்லது. சற்று அதிக செலவுகள் இருந்தால் சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. இந்த வாரம் இனிமையான வாரம் மிதுன ராசிக்கு. இன்றைக்கு கடகராசிக்கு உள்ள ராசி பலன்கள். கடகராசி அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பதால் மிகப்பெரிய யோகம். இன்றைக்கு இந்த வாரத்தில் திருப்பதிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா போயிட்டு வாங்க. ஏன்னா தன் பூர்வீகத்தில் நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது. ஏன்னு கேட்டா புதன், சந்திரன், சுக்கிரன், ராகு சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருப்பது தன் பூர்வீகத்தில் முன்ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள்லாம் இருக்கிறது. அதனால வாய்ப்புகள் கிடைச்சா போயிட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், திருப்பதி பாலாஜி பார்க்கக்கூடியதா போயிட்டு வாங்க. உங்கள் லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த நேரத்தில் போயிட்டு தான் உங்களுக்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். அது இல்லாம 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது இன்னும் ஒரு யோகத்தை கொடுக்கும். குரு 11ஆம் இடத்தில் இருப்பதால் யோகத்தை கொடுக்கும். சற்று 10ஆம் அதிபதி உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த வாரம் வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். கவனமாக செல்லும். நன்றி, வணக்கம். அடுத்த ராசியாக சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் பார்த்து கவனமாக செல்லவும். 2.5 நாளைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் பார்த்து. உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் கவனமாக செல்லவும். 2 நாள் முடிந்த உடனே அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். அதனால இதற்கு அடுத்த ராசியாக கன்னி ராசிக்குள்ள ராசி பலன்கள். கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தான் கொடுக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்து அதோடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பதால், சனி 6ஆம் இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். வாங்கிங்க குடும்ப செலவுக்கு தான் வாங்கி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை இருக்கும். சந்திரன், புதன், சுக்கிரன்,
ராகு 7ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு கடன் வாங்கி இந்த வாரம் நிறைய வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். வாங்குங்கள். லக்னத்தில் கேது இருப்பதால் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும், பார்த்து செல்லுங்கள். இந்த வாரம் ஓரளவுக்கு நல்ல வாரம் தான் உங்களுடைய ராசிக்கு. அடுத்ததாக துலா ராசிக்குள்ள ராசி பலன்கள். துலா ராசி அதிபதிக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் சற்று உடல்நிலை பார்த்து கொள்ளவும், அதற்கு பிறகு கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால பார்த்து கையாளுங்கள். இல்லை என்றால் விரயம், இந்த வாரம் விரயத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு. அதனால் சற்று கவனமாக செல்லுங்கள். ராசிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பதால் சந்திரனுக்கு 12ஆம் இடத்தில் சனி இருப்பதால், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி இருப்பதால் கொஞ்சம் சற்று குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வருவது நல்லது. உங்களுடைய குலதெய்வம் முனீஸ்வரனாக ஐயனாராக இருந்தால் அந்த குலதெய்வத்துக்குள் போயிட்டு சாமி கும்பிட்டுவாங்க. எல்லாம் மற்ற ராசிகாரங்களும் துளாராசியில் உள்ளவங்களும் அந்த சனீஸ்வரனுக்கு நிகரானது முனீஸ்வரனாக இருப்பதால் முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வருவது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாக அமையட்டும் உங்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் உங்களுக்கு குலதெய்வத்து கோயில் போகக்கூடிய அனுகிரகங்கள் ஏற்பட்டு உள்ளது. அதனால் செல்லுங்கள். உங்களுக்கு புதன், சுக்கிரன், ராகு 5இல் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம். திடீரென்று வீட்டில் சுப செலவுகள் ஏற்படும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். திடீரென்று வீட்டில் கர்ப்பம் தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நன்மையான வாரம். கல்யாணம் ஆனவங்களுக்கு திடீரென்று குழந்தை உற்பத்தி பண்ணக்கூடிய நேரங்களாக இருக்கிறது. அதனால கோயிலுக்கு சுப கிரகங்கள் இருப்பதால் உங்களுக்கு கோயில் குளங்கள் போகக்கூடிய அனுகிரகங்கள் இருக்கும். அதனால சென்று வாருங்கள். இந்த வாரம் சிற்று இன்பம் அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதனால இந்த வாரம் ரொம்ப சூப்பரான வாரம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் மிகப்பெரிய யோகம். வீட்டில் சுப செலவுகள் அதிகரிக்கும். வீட்டில் தேவையான வரவு செலவுகள் வந்து சேரும். உங்களுக்கு வீட்டில் மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காலமா இருக்கு. 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பதால் இளைய சகோதரனுடைய மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இந்த வாரம் நல்ல வாரம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பதால் சனி 2ஆம் இடத்தில் இருப்பதால் வாக்கு வெண்மையில் கவனமாக செல்லவும். 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பதால் சனியும் சூரியனும் சேர்ந்து 2ஆம் இடத்தில் இருப்பதால் பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை. குடும்பத்தில் சரி, வெளி வட்டாரங்களில் கவனம் தேவை. இந்த வாரம் கவனமாக செல்லவும். கும்பராசி நேயர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பதால் உங்களுக்கு லக்னத்தில் சனியும் சூரியனும் இருப்பதால் ரொம்ப கவனம் தேவை. 2ஆம் இடத்தில் வாக்கு வெண்மை, ரொம்ப கவனமாக செல்லவும். புதன், சந்திரன், சுக்கிரன், ராகு இருப்பதால் உங்களுக்கு நல்லது பாதி நடக்கும், கெட்டது பாதி நடக்கும். அதனால கவனமாக செல்லவும். லக்னத்தில் சனி இருப்பதால் உடல் ரொம்ப மந்தமாக இருக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு விரயச்சனி நடக்கிறது. சனியும் சூரியனும் 12ஆம் இடத்தில் இருப்பதால் 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் உங்க ராசி அதிபதி லக்னத்தில் இருப்பதால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பதால் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். லக்னத்தில் சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு லக்னத்தில் இருந்து லக்னத்தில் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கவனமாக செல்லும். தொழிலில் ரொம்ப கவனமாக செல்வோம். விரய செலவுகள் ரொம்ப அதிகரிக்கும். அது இல்லாமல் விரயச்சனி வேற போய்கொண்டு இருக்கிறது. அதனால கவனமாக கையாளவும் இந்த வாரத்தை. நன்றி, வணக்கம்.